புலாவுக்கு கஞ்சி குடிப்போம். மத்தியானம் சாப்பிட்டா சுப கூட இப்படி தானே புலாவும். டிராக்டரில் ஏற்றியாச்சா அங்கால மிஷின்கள் வெட்டி கொண்டிருக்குது. அப்பா வந்து வயல் ஓரங்களில் இருக்கிற நெல்லுகளை வன்னியில் 96ஆம் ஆண்டு. வணக்கம் ரவுகளே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அகிலன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வடமராட்சி கிழக்கு பிரதேசம் நினைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முதல் எங்களினுடைய வயல் விதைப்பு தொடர்பான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் வயலை விதைச்சிருந்தேன். நாங்கள் இன்றைக்கு அந்த வயலை வந்து நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம். வயலெல்லாம் நல்லா முத்தி விளைஞ்சிருக்குது, அந்த பருவத்துக்கு வந்துட்டுது. சரி, இப்போ வந்து கிளைமேட்டெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா வெயில் அடிக்குது. அப்போ வந்து நெல் அறுவடைக்கான காலம் வந்துட்டுது. இப்போ நாங்கள் இன்றைக்கு அந்த வயலை வெட்ட போகிறோம். அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். அதுக்கு முதல்ல இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் வாரீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இதில் வேறுங்க சின்ன சின்ன மீன் கூட்டம் கூட்டமாக போகுது. அதில் ரோட்டில் இருந்து தண்ணி கொஞ்சம் இதில் பாஞ்சு கொண்டு விடாது. வயல் வழிக்கு மீனோட பேரும் இந்த புயல் டைமில் இந்த ரோட்டு ஃபுல்லாக தண்ணியாம். இதுக்குள்ளால போகலாம். இதில் வேறுங்க இந்த பள்ள கையால் வயல் நீளங்கள் நல்ல ஒரு அழகான ஏரியானே. இதான் வயலுக்கு போகிற பாதை. அங்கே மிஷின் ஒன்று வெட்டி கொண்டு நிற்கிது வேறுங்க. இந்த பாருங்க, தென் வந்து வெற்றிலை கிணவுனா அந்த கண்ணையம்மன் ஆலயம். இந்த மிஷின் ஒன்று வெட்டுது பாருங்க. நெல் வெட்டி கொண்டிருக்கும் மிஷின். எங்கட வயல் அங்கால கிடக்கு. இதால் தான் போகிறது. இதுக்கு வயலுக்கால போகிறதுக்கு இப்போ வயல் வெட்டையில் தானே வேறையாக்கல வயல். அப்போ அதனால் இதால் போயிடாது. இப்போ ரோட்டால் போய் தான் அப்படியே அந்த பரங்கூடல கால போக போகிறோமா. ஏற்கனவே இது தொடர்பாக நான் வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதாக்கள் மேலே இந்த ஐகார்ட்டில் கொடுக்குறேன்னு பாருங்க. இந்த பனங்குடலில் தாண்டி போகணும். ஜனங்கடா வயல் பாருங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மக்கள் வாரது குறைவு. அதனால் வந்து பண்டி மயில் குரங்குகளினுடைய தொல்லை வந்து இந்த பகுதியில் அதிகம். அதனால் இந்த பாருங்க இந்த வேலியெல்லாம் அடைச்சிருக்கிறாரு அப்பா. இந்த வேலியில் பார்த்தீங்கன்னா இந்த சொப்பிங் பேக்குகளை தான் கட்டி விட்டுக்கிறாரு. ஏன்னா அந்த இதுகளை ஆட அந்த குருவியல் பறவைகள் மயில்கள் வராதுன்ற மாதிரி தெரியும். ஆக்கள் நிற்கிற மாதிரி தெரியுமெண்டு. இந்த பாருங்க இந்த மட்டைக்கு விலையில தான் போட்டுக்கிறாங்க. பண்டிகைகள் வந்து ஊடறத்து கொண்டு போய் நெல்லுகளை சேதமாகிடும். அதனால் விலை போட்டுக்கிறாங்க. இருந்தாலும் பண்டிகையில் ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த நெல்லுகளை கதிர்களை எல்லாம் வந்து சேதமாகி தான் கிடாக்குது. இது பாருங்க, அதுக்கு எல்லாம் பெரிய ஒரு பாதை மாதிரி இல்லாங்களா பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, இதில் எல்லாம் பள்ளம் மாதிரி கிடக்கல. எல்லாம் பண்டிகைகள் உழைக்கிற இடங்கள்லாம். நெல் நல்லா முத்தி விளைஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் தான் கொஞ்சம் ஒரு கருகின மாதிரி கிடக்கு பாருங்க. இந்த உலா நெல் நாங்கள் விதைச்சா ஒரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நாட்டில் அதிகமான வெள்ளப்பெருக்கு மழை எல்லாம் ஏற்பட்டது. அதே நேரம் அந்த பெங்கால் புயலும் ஏற்பட்டது. அந்த டைமில் இந்த பகுதி உள்ள இந்த வயல் நிலங்கள் எல்லாம் வந்து முற்றுமுழுதாகவே அந்த வெள்ள நீரால் தான் சூழ்ந்திருந்தது. அதனால் இந்த பகுதிக்கு நாங்கள் வர இல்லை. ஏனெண்டா இங்கே வந்து அதிகமாக அந்த வெள்ளப்பெருக்கு கூட முதலில் எல்லாம் வந்துட்டு அதனால் அடிக்கடி இந்த பிரதேசத்தில் வந்து இந்த வயல்களை பார்த்துட்டு போகிறோன்றது வந்து ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக போடுது. அதனால் எங்களோட வயல்களும் கொஞ்சம் பராமரிப்பு குறைஞ்சிட்டுது.
இருந்தாலும் ஓரளவு திருப்திப்படக்கூடிய மாதிரி இந்த நெல்லுகள் எல்லாம் மேலே விளைஞ்சிருக்கிறது. கடவுளுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்கணும். இன்றைக்கும் பாருங்க, நல்ல ஒரு காலநிலை, நல்ல வெயில் அடிக்குது. வெட்டி மிஷினை பார்த்து கொண்டிருக்கோம். சரியோ புரட்சியா வயல் வெட்டியக்க பார்ப்போம் வாங்க. இப்போ நாங்கள் வயல் வேலைக்கு வந்து அப்பா சாப்பிட்றாரு பாருங்க. என்ன அந்த காலத்து முறை என்ன இது என்ன பிடாவாது தட்டுவத்தில் சாப்பாடு பார்த்தீங்களா. இப்போ வேலை நெல் வெட்டுறதுக்கு மிஷின் அங்கால வந்து நிற்கிது. என்ன வேலை தொடங்க இல்லை. ஆனால் காலையிலே வந்துட்டோம் வயல் வேலைக்கு. முந்தைய காலத்தில் எப்படி தானோ முந்தி காலை மேலே புலாவுக்கு கஞ்சி குடிப்போம். மத்தியானம் தட்டுவது இதுக்குள்ளே சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குமா? தட்டுவதுக்கு சாப்பிட்டா சும்மா கூட இப்படி தானே புலாவும். அது கூட்டி கட்டுறது புளிஞ்சு கட்டுறது. அந்த முந்தைய காலத்தில் இப்போ கைவெட்டு தானேண்ணே? அரிவாளால் எத்தனை ஒரு நாளில் முடியும் எல்லாம்? அது இடத்தை பொறுத்து ஒரு நாளைக்கு முடிக்கல. அந்த காலத்தில் சொந்தங்கள் எல்லாம் நிறைய பேர் எல்லாம் வந்து நிற்பினோம் வேணே. சொந்தங்கள் மற்றது கூலிக்கும் ஆக்களை பிடிச்சி கண்டாவில் அங்கால் பக்கத்தில் இருந்து வரும் ஆக்கலை. அப்போ நல்ல பொலிவாக இருக்குமே. 7 படங்கு விரிப்போம். விரிச்சு சாப்பிட்டு படங்கு அங்கே இதில் இதுக்கே போடுறோம் நாங்கள். இது போட்டு எல்லா பட்டியெல்லாம் கொண்டு போட்டுட்டு அப்போ தான் மிஷின் ஏற்றுவேன். கும்பியா போட்டுட்டு எல்லாத்தையும் உண்டா வச்சு அடிக்கிறதோ? இல்லை எல்லா வயலும் வேணும். முதல்ல எல்லாம் ஒன்று தானே, கூட்டு தானே. கூட்டு குடும்பம் வேணாம். முந்தி 5 பேரும் கூட்டு குடும்பம். இதெல்லாம் போடுவோம் இந்த கணக்கு வெட்டையில். இதில் போட்டுட்டு முந்திய இந்த பெண்ணா நின்றதோ? இது ஒரு அளவான சின்ன போட்டுட்டு 10-12 பேர் நிற்போம். 20 தான் நடக்குமா? நான் சூடு அடிக்கிறது எல்லாம் சுனாக்கி பகல் அடித்தால் சுனா போக கூட. ஏன் பகல் சுனைக்குமோ? இந்த இது சுனை வயல் சுனை நெல் சுனை கட்டிக்கும். இதை வேண்டா குறைவு அன்னைக்கு சுனை எழும்பாது. எத்தனை அப்போ முந்தி சாக்கில் தானே இதான்றது? சாக்கு தான் படங்கு இல்லை மற்றது நெல் கொண்டு வரோம் சாக்கு தானே. இதை குறைவு. எத்தனை மூடை நீங்கள் கடைசி அடிக்க எத்தனை அடிச்சிருக்க மறு? அது அந்த தொகையில் போகிறது உப்பாட்டிகள் விளைச்சல். முந்தி இப்படியெல்லாம் பனியால் இருந்திருக்கா அதானே இந்த வடலி எழுதுகள் எல்லாம்? இடம்பெயர்வு பிரதான் பனியால் முளைச்சது. முந்தி இந்த இடத்துல எல்லாம் வேறு தோட்டம் செய்து நீங்களோ? தென்னம்பிள்ளை உண்டு இதுலையோ? அப்போ இப்போ எல்லாம் பட்டுட்டேன். தென்னம்பிள்ளை நட்டு ஓட்ட போச்சு. மாங்கண்டு நின்றது, மாமரங்கள் எல்லாம் நின்றுருக்கேன் பாருங்க. உண்மையாக நல்ல ஒரு அழகான கிராமிய சூழல். ஆனால் இஞ்சல் பக்கம் ஜனம் பாடுறது குறைவு தானே. முந்தைய காலத்தில் கொஞ்சம் கலகலப்பாக இருந்திருக்குமே. ஆகல் நிறைய பேர் இருக்கேக்க. உண்மையில் அந்த பாரம்பரியங்களை தொடர்ச்சியாக நாங்கள் பின்பற்றணும். இங்கே பாருங்க, இப்போ அறிவாலயம் கொண்டு வந்துருக்கிறோம். என்னதுக்குண்டா கரவழியாக இருக்கிற நெல்லுகளை விட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த அதுகளை வந்து நாங்கள் இந்த அறிவாளால் வெட்டி போட்டு மிஷினுக்கு தூக்கி போட்டால் அதில் எல்லாம் டப்பல் நெல் ஆகிடும். பாருங்க, நெற்கதிர்கள் எல்லாம் இப்படி விளைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? எங்களோட சொந்த நிலத்தில் பரம்பரை காணியில் விளைஞ்ச நெல்லுகள் சரியா நல்லா விளைஞ்சிருக்கு பாருங்க. இது நெல்லுகள் எல்லாம் தொட்ட உடனே உதிருது, நவளை காஞ்சிடுது பார்த்தீங்களா? இதை பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடத்துல பாருங்க எல்லாம் இந்த பண்டிகளை நவளாக்கி போட்டு இதெல்லாம் பண்டிகள் உலாக்கிக்கிறாங்க. இந்த நெற்கதிர்களை பாருங்க, இதுகள் வந்து பாருங்க எல்லாம் அரைக்குறையில் நிற்கிது பார்த்தீங்களா? அந்த கொந்தி நம்ம அரைக்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் இதெல்லாம் மாற்ற வேலையண்டா மயில் குரங்கு அவே என்ற வேலை.
எல்லாம் குறைச்சி குறைச்சி தின்னுட்டுதான் அரை வாசி செஞ்சு பிச்சு கிடா பாருங்க இந்த இதில் பண்டிகை முளாக்கி கிடாது இது பாருங்க இதுக்கு ஒரு பாதை ஒன்று போகுது பாருங்க வந்து இங்கே பாதையில் அப்படியே அந்த பாதை வழியை போய் பண்டியல் செய்த வேலை தான் அது. அப்போ இந்த நெல் வந்து விளையிற டைமில் எப்படியும் அடிக்கடி வந்து பார்க்கணும். இந்த எங்கட வயலில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வயல் விதைப்பண்டு அதாவது நெல் விதைக்க முதல் நாள் ஒரு நாள் வந்து நான் நெல் விதைக்கிறாண்டு வந்து நான் அதுக்கு பிறகு இப்போ தான் நான் அறுவடைக்கு தான் வரேன் தெரியும். ஏனெண்டா இடையில வேறு வேலையெல்லாம் போட்டது இந்த வருஷத்தில் அதிகமான மழை வீழ்ச்சி வெள்ளப்பெருக்கு காரணம் கூட புயலினுடைய தாக்கத்தால் வடமராட்சி கிழக்கு பகுதியினுடைய பெரும்பாலான இந்த வயல் நில பிரதேசம் எல்லாம் வந்து வெள்ளத்தில் மூழ்கி இருந்தது தெரியும். அதனால் அந்த டைமில் வாரது கொஞ்சம் கடினமாக இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளப்பெருக்கோட இந்த பிரதேசத்தில் முதலைகளினுடைய தாக்கம் அதிகமாகிடுச்சு. வெள்ளப்பெருக்கு நேரத்தில் வந்து வாரது எல்லாம் வந்து பயங்கர ரிஸ்கான விஷயம். அப்போ அதனால் கொஞ்சம் நாங்கள் வந்து இங்கே வாரதை குறைச்சிட்டோம். எல்லா நெல்லுகளும் வந்து நல்ல முத்தி விளைஞ்சிட்டு அதே ஆளுகள் எல்லாம் வந்து நல்லா காஞ்சிடுது பாருங்க சரியோ. அப்போ இப்போ நாங்கள் மிஷினை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ 2-3 நாளாக வெட்டு மிஷின் வருதுண்டா ஆனால் இன்னும் வர இல்லை. வெண்டை தான் வரப்போகுது இடையில வந்து கொண்டு இருக்குதான் பாருங்க. அங்கால மிஷின்கள் வெட்டி கொண்டு இருக்குது. அப்போ வந்து வயல் ஓரங்களில் இருக்கிற நெல்லுகளை வெட்டி நடவுகளை போட்டால் தான் அந்த மிஷினில் வெட்டிக்க சுகமாக இருக்கும். அதுவும் வந்து வெட்டப்படும். அப்போ வயல் ஓரங்களில் இருக்கிற நெல்லுகளை வந்து அப்போ வெட்டி கொண்டிருக்கிறார். இருபத்தஞ்சு 26 வருஷத்துக்கு பிறகு இப்போ அறிவாளை பிடிச்சிருக்கோம். ஏன்னா வன்னியில் 96ஆம் ஆண்டு அறிவு வெட்டின பிறகு இப்போ தான் சொந்த வயலில் அறிவு வெட்டுறான். வயலெல்லாம் நீட்டாக வெட்டியாச்சு. இந்த முறை தான் முதல் இந்த ஒரே கருத்துண்டுக்கு தான் விதைச்சது. மற்ற பக்கம் கொஞ்சம் செட் பண்ணாதபடியா இதுக்கு தான் விதைச்சது. ஓகே ஓரளவு பரவாயில்லை. நீட்டாக வெட்டி முடிஞ்சுது இந்த முறை. அவங்க எத்தனை மூடு அடிச்சுன்னு காட்டுறப்பாங்க. எல்லாம் அங்கே ரோட்டு கரையை கொண்டே வச்சாச்சு. வாங்க காட்டுறேன். இதில் 5 மூடு என்ன 5 பேருங்க. சப்பியல் எல்லாம் சேர்த்து தான் கிடக்கும் இதுக்குள்ள என்ன சப்பியல் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோ கிட்ட வரும் போலடா. 40 50 கிலோ 60 கிலோ பேக் தான். ஆனால் 40 கிலோ கிட்ட தான் வரும் போல. டிராக்டரில் ஏற்றியாச்சா? டிராக்டரில் நெல் போகுதா? இப்போ நெல் காய போட்டுக்கிறாக்கா. சரியான வெயில் ஆகிறாது. இந்த இருபத்தி 3 பேக் கிட்ட கிடக்கானே